கிட்னி இஸ் த ஹெட் ஆஃப் த ஆர்கெஸ்ட்ரா ஃபார் ஹோல் அதர் ஆர்கன் சிஸ்டம்னு சொல்லுவோம். மற்ற உறுப்புகளுக்கு இதுதான் ஆசான் மாதிரி. கிட்னினால தான் ரத்த கொதிப்பே உருவாகுது ஒரு மனுஷனுக்கு. இந்த கிட்னி வியாதி முத்தி போய் அவங்க செயலிழந்து எந்த வேலையும் பண்ணாமல் இருக்கும்போது ஒரு டயாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இமேஜின் 5 லிட்டர் ரத்தத்தை ஒரு சிரிஞ்சிலையும் உள்ள எடுத்து செலுத்தி அதை சுத்தப்படுத்தி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இன்னைக்கு எவ்வளோ பேஷண்ட் நாங்கள் டயாலிசிஸ் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. அன்னைக்கு ஆரம்பிச்ச ரெவல்யூஷன் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டயாலிசிஸ் மிஷினில் வந்து நின்றுருக்கு. டயாலிசிஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கும் போது 1858 தாமஸ் கிராபன் கண்டுபிடிக்கும் போது ஒரு சின்ன ஒரு பேப்பர், பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்து பேஷண்ட்டோட ரத்தத்தை அதுக்குள்ளே செலுத்தி அதை வரக்கூடிய அந்த ஃபில்டரை எடுத்து திருப்பி செலுத்திட்டு இருந்தாங்க. இமேஜின் 5 லிட்டர் ரத்தத்தை ஒரு சிரிஞ்சிலையும் உள்ளே எடுத்து செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்து அதை சுத்தப்படுத்தி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இன்றைக்கி எவ்வளோ பேஷண்ட் நாங்கள் டயாலிசிஸ் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. அன்றைக்கி ஆரம்பிச்சது 1858 ஆரம்பித்த ரெவல்யூஷன் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு டயாலிசிஸ் மிஷினில் வந்து நின்றுருக்கு. இஸ் ஆல் ரீசெண்ட் மாடல் டயாலிசிஸ் மிஷின். இந்த டயாலிசிஸ் மிஷினில் எவ்வளவோ மெக்கானிசம்ஸ்னால இது பேஷண்ட் சேஃப்டி டெக்னிக்ஸ் நிறையா இருக்குது. இதில் என்ன சிம்பிளாக என்ன பண்ணுறோன்னா, இந்த டயாலிசர் மாதிரி இதுதான் ஆர்டிஃபிஷியல் கிட்னின்னு சொல்லுவோம். இதில் ஒரு பக்கமாக ரத்தத்தை செலுத்தி அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தினப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு திருப்பி இங்கேருந்து பேஷண்ட்டுக்கு திருப்பி போகிறது வெயின்லேருந்து. இன்னொரு பக்கத்துலேருந்து அந்த சுத்தமான தண்ணியை இங்கேருந்து வரக்கூடிய தண்ணி வந்துட்டு ஆர்ஓ வாட்டர்லேருந்து வரக்கூடிய தண்ணி இதில் உள்ளே செலுத்தி அது மூலமாக அந்த தண்ணியை திருப்பி வெளியில் எடுக்கும்போது அதில் எல்லாமே அந்த உப்பு சத்து, அந்த அதிகமாக இருக்கிற நீர் சத்தெல்லாம் வெளியேறி இருக்கும். இது 2 போர்ட் இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு பிளட் ஏற்றுற போர்ட், பிளட்டு திருப்பி பேஷண்ட்டுக்கு போகக்கூடிய போர்ட். இது வந்துட்டு இந்த நல்ல தண்ணி உள்ள பேஷண்ட்டுக்கு உள்ளே போகக்கூடிய போர்ட். பேஷண்ட்டுக்குள்ளே போகாது, இந்த டயாலிசிஸ் ஆர்டிஃபிஷியல் கிட்னிக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கூடிய போர்ட். அது அப்படியே சுத்திகரணம் பண்ண பிறகு அந்த தண்ணியை திருப்பி வெளியேறுது. அதுக்காக இந்த ரெட் பிளாக் கொடுத்துருக்குறது. பிளாக் வந்து கோஸ் டு த ட்ரெயின். இந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணப்போ அந்த ரத்த தண்ணியில் இருக்கிற அதில் எல்லா விஷமும் அந்த இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேறிடும். இதுக்கு அஃப்கோர்ஸ் டயாலிசிஸ் மிஷினில் ஒரு மெக்கானிசம் ஏற்படுத்தி கொடுக்கணும், தண்ணி இல்லாமல். திஸ் இஸ் கால்ட் இஸ் பைகார்பனேட். நம்ம ரத்தத்துக்கு ஒரு பிஹெச் இருக்கும். தண்ணிக்கு எப்படி 7.00 பேசிக் பிஹெச்னு சொல்லுவோமோ, ரத்தத்துக்கும் பேசிக் பிஹெச் இருக்கும் 7.34 to 7.45. திஸ் இஸ் த பிஹெச் ஆஃப் த பிளட். இந்த பிஹெச்குள்ளே தான் ரத்தத்தை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா அது ஆசிடிட்டின்னு சொல்லுவோம், அதிகமாக ஆயிடுச்சுன்னா அது பேசிக்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த ரத்தத்தை வச்சுருந்தா அந்த பேஷண்ட்டுக்கு ரத்தம் சுத்தமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ கிட்னி பேஷண்ட்ஸுக்கு பேசிக்கலி ரத்தம் ஆசிடிட்டியாக மாறுறதுக்கு சூழ்நிலை அதிகமாக ஆகிட்டே இருக்கும். ரத்தத்தில் ஆசிடிட்டி ஸ்பில் ஆகிட்டே இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த மிஷினை யூஸ் படுத்துகிறோம். அதுக்கு ஒரு பேசிக் தேவை, ஒரு பேஸ் பொருள். இதுதான் சோடியம் பைகார்பனேட்னு சொல்லிட்டு இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதனால் இந்த தண்ணியை மிக்ஸ் ஆகி உள்ள மிஷினுக்குள்ளே போய் பேஷண்ட்டுக்கு இந்த பைகார்பனேட் கொடுக்கும். ரத்தத்தில் இருக்கிற ஆசிட் தன்மையை வெளியேறி மிஷின் வழியாக வெளியேறிடும். ஸோ இதுதான் ஹோல் ப்ராசஸ் ஆஃப் டயாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி. பேஷண்ட்டுக்கு ரத்தம் எடுத்த பிறகு அந்த பேஷண்ட் வரக்கூடிய ரத்தம் பைப் வழியாக வந்து இந்த ஒரு ஃபில்டர் வழியாக தான் அது உள்ளே போகிறது. இந்த பேஷண்ட்டுக்கு இந்த உள்ளே செலுத்தி இந்த பம்ப் ஸ்பீடில் இந்த பம்ப் திரும்புகிற இதில் அந்த ரத்தம் வந்துட்டு இது ஃபர்தராக மூவ் ஆகும். இந்த மிஷின் மூலமாக மூவ் ஆகிட்டு இங்கே ஒரு டிடெக்டர் இருக்கும். இந்த டிடெக்டர் வழியாக போய் இங்கே ஒரு ஏர்செல் டிடெக்டர், இதில் ரத்தத்தில் இது வேறு ஏதாவது கணுக்களோ காற்றோ ரொம்ப இருந்தால் அது உடனே அலாரம் கொடுக்கும், உடனே அது கட் பண்ணிடும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ரத்தத்தில் காற்று கலக்கப்படக்கூடாது. காற்று கலந்து ஏர் எம்பாலிசம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஒரு புதிய மார்க் மிஷின் இந்த மாதிரி இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பர்டிகுலர் ஏர் ஃபில்டர், ஏர் டிடெக்டர் எல்லாம் ரொம்ப பெருசாக வேலை பண்ணுறது. அது இல்லாமல் ரத்தத்தில் இருக்க வேறு ஏதாவது நச்சு பொருள் இருந்ததுன்னா அது காட்டி கொடுத்துரும். இதில் இந்த பர்டிகுலர் எல்சிடி ஒரு இதில் அந்த ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் வரும். இந்த சென்ஸ் வாட் இஸ் த கண்டக்டிவிட்டி, அதில் ரத்தத்தில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றது காட்டி கொடுக்கறதுக்கு இது இருக்கும். ரத்தம் பேசிக்காக அந்த நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பைகார்பனேட் இதில் அது உள்ளே போயிருக்கு, மிஷினில் போய் அந்த பைகார்பனேட் மெயின்டைன் ஆயிருக்கான்றதுக்கு கண்டக்டிவிட்டி லெவல்ஸ் இருக்கும். இந்த ஒரு கண்டக்டிவிட்டி 14.5 லெவல்ஸில் வச்சுருப்போம். அது இல்லாமல் இந்த தண்ணி வரக்கூடிய சுத்த தண்ணியில் கூட கொஞ்சம் சோடியம் இருக்கலாம். அந்த சோடியம் லெவல் நாங்கள் கிரேட் பண்ணி அரௌண்ட் 135 to 145 வரைக்கும் கிரேட் பண்ணக்கூடிய ஒரு இந்த மிஷினில் கருவியில் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும், ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸோ அது ரத்தத்தில் அதிகமாக உப்பு சத்து ஏற்றாமையும் ரொம்ப அதிகமாக குறைக்காமையும் பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த டயாலிசிஸ் மிஷின் கொடுக்கறது. ஸோ ஒன்ஸ் இந்த சுத்தப்படுத்தின பிறகு பேஷண்ட்டுக்கு திருப்பி அந்த டயாலிசிஸ் இதுக்குள்ளே போயிடும். இது ஆனப்புறம் பேசிக்கலி இங்கே ஃபில்டர் இங்கே அட்டாச் பண்ணிருப்போம். டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். எல்லா உறுப்புகளுக்கும் இன்றைக்கி எல்லா ஒரு ப்ரொசீஜர்ஸ்க்கும் ஒரு டெஸ்ட் இருக்கும். இந்த மிஷினுக்கே டெஸ்ட், செல்ஃப் டெஸ்டிங் மாதிரி. அந்த செல்ஃப் டெஸ்ட் பாஸ் பண்ணால் தான் இதுக்கு டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு ஓகே ஆயிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், மிஷின் டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு சில இதில் அந்த மாதிரி பழைய இதில் அந்த மாதிரி ஸ்டார்டிங் டெஸ்டிங் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அஃப்கோர்ஸ் சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இருந்தோம். இதுக்கு இல்லாமல் பேஷண்ட்டுக்கு வேறு ஏதோ ஒரு வியாதி இருக்குது, இதே மிஷின் திருப்பி வேறு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னா இதை ஸ்டெர்லைஸ் பண்ணணும். ஸோ ஸ்டெர்லைஸ் 3 விதமாக இந்த மிஷினை ஸ்டெர்லைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இது வேறு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தின பிறகு தான், அதுவும் டெஸ்ட் ஓகே ஆன பிறகு தான் திருப்பி டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்.
சிறுநீரும் நம்ம உடலுக்கு என்ன பண்ணுறது, நன்மை பண்ணுறதுன்னு தெரியணும். சிறுநீர் மெயினாக நம்ம நச்சுப்பொருள், உடலில் இருக்கிற நச்சுப்பொருள் அதெல்லாம் வெளியேற்றுதல். அதிகமாக இருக்கிற தண்ணி உடம்புல இருந்ததுன்னா அது வெளியேற்றுதல். மூணாவதாக ரத்த கொதிப்பை சீறுதல் படுத்துதல். நாலாவதாக நம்ம எலும்புக்கு வேண்டிய சத்து உணவு கிட்னி மூலமாக தான் வருதுன்னா நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். அஞ்சாவதாக நம்ம ரத்தம் உருவாரத்துக்கு கூட கிட்னியோட நிலைப்பாடு தேவைப்படுது. இது இல்லாமல் கிட்னி நம்மளுக்கு பிஹெச்ன்னு சொல்லுவாங்க, ஆசிட் பேஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் த பிளட். அந்த பிளட் ஒரு பேசிக் தன்மையில் வைக்கிறதுக்கு கிட்னி தான் மெயினாக செயல்படுறது. ஸோ இந்த 5 எலிமெண்ட்ஸ் சரியாக வேலை பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனால பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் சரியாக இல்லைன்னா கிட்னி பாதிப்பு இருக்கும்னு நாங்கள் சொல்லுவோம். கிட்னி மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு இதில் கிட்னி இஸ் த ஹெட் ஆஃப் த ஆர்கெஸ்ட்ரா ஃபார் ஹோல் அதர் ஆர்கன் சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த சென்ஸ் மற்ற உறுப்புகளுக்கு இதுதான் ஆசான் மாதிரி, இதுதான் பெரிய உறுப்பு மாதிரி. மற்ற உறுப்பு செயல் எழுந்தாலும் கிட்னியோட செயல் எழுந்துன்னா மற்ற உறுப்பு சீக்கிரமாகவே படுத்துடும். ஸோ கிட்னி மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் அது சரியாக நடத்தலைன்னா கிட்னியோட வியாதி அதிகமாக ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அணுக வேண்டி இருக்கிறோம். இந்த 5 பொருள் நான் சொன்ன பொருள் அதோட கிட்னியோட வேலைப்பாடில் ஏதாண்டு ஒன்று சரியா இல்லைன்னா கிட்னி வியாதி இருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உடல்லேருந்து நீர் சத்து வெளியேற்றுதல் இல்லாமல் இருந்ததுன்னா உடம்புல நீர் தங்க ஆரம்பிச்சிடும். தட் மீன்ஸ் கை காலில் உப்பிடும், காலில் வீக்கம் வரும், முகம் உப்பிடும், வயிற்றுல தண்ணி தங்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க யூரின் போகிறதெல்லாம் வெளியேற்றுதல்லாம் கம்மியாயிடும். இது இல்லாமல் நான் ரத்த கொதிப்புன்னு சொன்னேன். அந்த ரத்த கொதிப்பு சீர்மிதல் படுத்துதல் அதில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ரத்த கொதிப்பு அதிகமாகிடும். இந்த சென்ஸ் அவங்க பேஷண்ட்ஸுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். பெரும்பாலும் ஹை பிளட் ப்ரெஷர்னா எல்லாரும் ஹார்ட் டாக்டருக்கு தான் அனுவாங்க. பட் நிஜமான சத்தியம் என்னன்னா பெரும்பாலும் ஆல்மோஸ்ட் 80% கிட்னினால தான் ரத்த கொதிப்பே உருவாருது ஒரு மனுஷனுக்கு. ஸோ அதனால தான் கிட்னியோட டாக்டர் அணுகி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாலே ரத்த கொதிப்பு சீமிதல் படுத்துதல் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மூணாவதாக இந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ் சொன்ன மாதிரி பிளட்ல ஏதோ ஒரு காரணத்தினால நச்சு பொருள்னாலேயோ ஏதோ ஒரு டாக்ஸின்ஸ் உள்ள இருக்கிறதுனாலயோ அவங்க பிளட்டோட அசிடிட்டி அதிகமாயிடும். ஸோ பிளட்டோட அசிடிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிட்னி ரொம்பவே செயல் எழுந்துடுச்சுன்னு கிட்னி டாக்டர் அணுக வேண்டி இருக்கும். ஸோ இது முக்கியமானது 3ன்னு சொல்லலாம். ஒன்று உப்புத்தன்மை, அது உப்புன்னு ஜென்ரலாக எல்லாரும் சொல்லக்கூடிய உப்பு சரியாக வெளியேறலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனால நச்சு பொருள்னாலையும் கிட்னியோட பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிபி, ரத்த கொதிப்பு சரியா ஸ்திமிதமாக இல்லைன்னா அதனால பாதிப்பும் கிட்னிக்கும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மூணாவதாக அதிகமாக தண்ணி உடம்புல நீர் சத்து வெளியேறலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிட்னியோட பாதிப்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லாரும் சென்னையில் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு வெயில், நாங்கள் யூரின் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக போகும். உடம்புலேயே ஒரு மெக்கானிசம் இருக்கு, அந்த தண்ணி தன்மையை உள்ளே வச்சுக்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்கு, அது வெளியேற்றாது. அது பார்த்துட்டு தான் உடம்பு மோஸ்ட்லி ஆட்டோமேட்டிக்காக அது தண்ணியை வெளியேற்றுறதுக்கு அதை ரெகுலேட் பண்ணும். சில சமயம் இந்த மாதிரி ரெகுலேட் பண்ணாததுக்கு ஒரு வாய்ப்பு ஏன்னா வியாதினால இருந்ததுன்னா உடம்புல அப்படியே நீர் தங்கிடும், இல்லாட்ட நீர் அனாவசியமா வெளியேறிட்டு இருக்கும். ஸோ அது கூட ஒரு கிட்னியோட வியாதின்னு ஒரு லட்சணம் சொல்லலாம். உலகெங்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் எதனால வருதுன்னு பார்க்கும்போது நீரிழிவு நோய் தான் பெரிய முதல் ஸ்தானத்தை பிடிக்கிறது. ரெண்டாவதாக ரத்த கொதிப்பு, மூணாவதாக கல் வியாதிகள்னு சொல்லலாம், நாலாவதாக சிறுநீரத்தில் ஏற்படக்கூடிய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், நீர் கடுப்பு, நீர் சுருக்குன்னு, அஞ்சாவதாக சில வியாதிகள் பாரம்பரியமாக வரக்கூடிய வியாதிகள் நிறைய இருக்கு. குழந்தைகளுக்கு இருக்கலாம், அது பெரியவனான அப்புறம் இருக்கலாம், தாத்தாக்கு இருக்கலாம், பாட்டிக்கு இருக்கலாம். அந்த ஒரு பாரம்பரியம் வரக்கூடிய வியாதிகள்னாலையும் சிறுநீர பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆறாவதாக சில சமயம் ஒரு இம்யூனோமெடிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், ஏதோ காரணம் இல்லாம ஒரு சிம்பிள் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா கிட்னி பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம நீங்க எல்லாரும் கேள்விப்பட்ட மாதிரி பாம்பு கடி, வேற ஏதோ நச்சு பொருள் சேவித்துதல், அதிகமா ஆல்கஹால் குடிக்கிறவங்க, அதிகமா ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு இதெல்லாம் சிறுநீர பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டயட்ல சால்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதிகமா புரதச்சத்து இல்லாம இருக்கிற உணவை உட்கொள்றது, இது மாதிரி இருந்தால் கிட்னி காப்பாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ரெண்டாவதாக யாருக்கு சக்கரை நோய் இருக்கோ எப்போதும் அவங்க சக்கரை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அது குளுக்கோடாக்சிசிட்டி என்ற ஒரு ப்ராப்ளம்னால கிட்னியோட பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மூணாவதாக அஃப்கோர்ஸ் இந்த நச்சுப்பொருள் சேவிக்கிறவங்க, குடி ஆட்டம், ஸ்மோக்கிங் ஆட்டம், அதெல்லாம் உடனடியாக நிறுத்தணும். ஸோ இதெல்லாம் கூட அவங்களுக்கு ஒரு கிட்னியோட பாதிப்பு ஹெல்த் ஃபேக்டரை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நம்ம லட்சணங்கள் என்னன்னு தெரியணும், அது கிட்னியோட பாதிப்பு எப்படி உண்டாயிருக்குன்னு பாமர மக்களுக்கு தெரியணும். நான் இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணி வெளியேறலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கை கால் வீக்கம் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில பேருக்கு யூரின்ல ரத்தம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அது ரத்தம் கிட்னிலேருந்து வந்திருக்கலாம், அந்த நீர் எங்கே போகிறதோ அந்த பாதலேருந்து எதுவும் உருவாயிருக்கலாம். பட் இதெல்லாம் கிட்னி டாக்டர் தான் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். மூணாவதாக அவங்களுக்கு திடீர்னு அவங்களுக்கு சக்கரை நோய் இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு சுகர் குறையிறதோ, சுகர் அதிகமாக இருக்கிறதோ, கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதோ, இதெல்லாம் கூட ஒரு கிட்னியோட பாதிப்பு இருக்குன்னு சொல்லலாம். இது இல்லாம அதிகமான சோர்வு, சும்மாவே நார்மலா அவங்க ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க, திடீர்னு அவங்களுக்கு நார்மல் ஆக்டிவிட்டியில அவங்களுக்கு சோர்வு அதிகமாக ஏற்படுறது, வேலை பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட கிட்னி பாதிப்பு இருக்குன்ற ஒரு முன்னிப்பாக அதை செக் பண்ணி பார்த்துக்கணும். இது யாருக்கு பார்க்கணும்னா ஆல்ரெடி அவங்களுக்கு நீரிழிவு நோயோ, பிபியோ, ரத்த கொதிப்போ இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிறது பெட்டர். இது இல்லாம நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு ஃபேமிலியல் டிசீஸ் இருக்கும், பாரம்பரிய மாதிரி இருக்கிற டிசீசஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அறிகுறி வந்தாலும் டெஃபினட்டா கிட்னி டாக்டர் அணுகணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் காமனாக இருக்கிறது ஏடிபி கிட்னின்னு சொல்லுவோம், ஆட்டோசாமல் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்னு. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆல்மோஸ்ட் கருவிலேருந்தே அவருக்கு நீர்க்கட்டிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கிட்னிக்குள்ளேயே. அது பெரிதாக ஆக ஒரு 30-40 வயசுக்குள்ள அந்த நீர்க்கட்டிகள் பெருசாகி கிட்னி பாதிப்பு உண்டாக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு சின்ன அறிகுறி இருந்தால் கூட உடனடியாக கிட்னி டாக்டர் அணுகி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன அறிகுறி. இது இல்லாமல் ஃபார் மேல் ஃபார் விமன் ஆல்சோ செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அது ஏதோ ஒரு காரணத்தினால தான் இருக்குன்னு நினச்சிட்டு விட முடியாது. கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அவங்க திடீர்னு அவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம் இன் சென்ஸ் அவங்களுக்கு சோர்வுன்னு சொன்னேன், அது இல்லாமல் அவங்க மென்டல் ஃபெட்டிக்னால வேற மாதிரி பேசுறதோ வேற வலிப்பு வருதோ இதெல்லாம் கூட கிட்னியோட அறிகுறின்னு சொல்லலாம். இதெல்லாம் நாட் காமன், பட் டெஃபினட்டாக இதெல்லாம் கிட்னி அறிகுறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க டெஃபினட்டாக கிட்னி டாக்டர் அணுகணும். ஸோ ரெண்டாவதாக இது கிட்னி டிசீஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு போய் டாக்டர் கிட்ட அணுகி என்ன காரணத்தினால இந்த கிட்னி வியாதி வந்திருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி தக்க வைத்தியத்தை எடுத்துட்டா அது தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். சில வியாதிகளுக்கு தடுக்க முடியாது, அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கூட செக் பண்ணி பார்ப்போம். இப்போ டயாலிசிஸ் பயப்பட வேண்டாம். என்னோட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் 23 வருஷம் 18 வருஷம் 20 வருஷமா டயாலிசிஸ்ல இருக்காங்க. பெருசா அவங்களுக்கு பாதிப்பு இல்லாம அது ஒரு பிரச்சனையா பார்க்காம அவங்க பாட்டு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த கட்டம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தான் சொல்லுவோம். அது அவங்களுக்கு சூழ்நிலை இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அது பிடிக்கல, அது பண்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லைன்ற போது டயாலிசிஸ் அவங்க காலம் கடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நல்ல சென்டர்ஸ்ல பண்ணி அவங்களுக்கு அதுக்கு வரக்கூடிய ஒன்றும் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க வாழ்நாள் முழுதுமா டயாலிசிஸ்ல கூட இருக்கலாம். வடபேணி காவேரி மருத்துவமனையில் இந்த டயாலிசிஸ்ன்றது 3 செஷன்ஸை பண்றோம். காத்தால ஒரு 4 மணி நேரம், மத்தியானம் ஒரு 4 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 4 மணி நேரம். இது இல்லாம நம்ம ஹாஸ்பிட்டல் வாசல் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் எமர்ஜென்சியா டயாலிசிஸ் தேவைப்படுறவங்களுக்கு எப்பவுமே திறந்து தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன பயப்படாம அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னா டெஃபினட்டா வரலாம். டயாலிசிஸ் எப்போ வேணாலும் பண்ணலாம். இந்த டைம்ல தான் வரணும், அப்பதான் டயாலிசிஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு பின்வாங்க தேவை இருக்காது. ஐசியூல எல்லா ஐசியூல நம்ம ஹாஸ்பிட்டலில் எல்லா டயாலிசிஸோட ஃபெசிலிட்டியும் வச்சிருப்போம். அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன கஷ்டமா இருந்ததுன்னா டெஃபினட்டா எந்த டைம்ல வேணாலும் டயாலிசிஸ் பண்ணிக்கலாம். சில ஐசியூல மெடிக்கல் ஐசியூல பேஷண்டோட நிலைமை ரொம்ப கவலைகரமா இருக்கும். ஒரு ஆர்கன் எல்லாம் மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியரா இருக்கும். அவங்களுக்கு லிவர் போயிருக்கலாம், ஹார்ட் போயிருக்கலாம், அந்த மாதிரி எவ்வளோ வியாதி இருக்கு. மெடிக்கல் ஐசியூஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஆகட்டும் எல்லா ஹாஸ்பிட்டலில் ஆகட்டும் மெடிக்கல் ஐசியூல பெரும்பாலும் செப்டிசிமியா என்னக்கூடிய ஒரு வியாதினால பல ஆர்கன்ஸ் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் டயாலிசிஸ் கூட பண்ணுவோம். இது இல்லாம ரெகுலர் டயாலிசிஸ் நான் என்ன காமிச்சனோ HDF இல்லாம CRRT என்ற பண்ணக்கூடிய ஒரு டயாலிசிஸ் ஆல்மோஸ்ட் 2-3 நாள் கண்டினியூஸா நிதானமா அந்த ரத்தத்துல இருக்கிற விஷ நீரோ இல்லட்ட உப்பு தன்மையோ ரத்தத்தில் தேவையில்லாத நச்சுத்தன்மை இருக்கிற பொருளோ அதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு மிஷின் CRRTன்னு சொல்லுவோம். தட் இஸ் கால்ட் கண்டினியூஸ் ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. தமிழ்ல ஜென்னின்னு சொல்லுவோம். ஜென்னி தான் இந்த செப்டிசிமியான்ற கூடிய ஒரு வியாதி. இந்த ஜென்னில என்ன ஆகும், பிபி எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடும், உடம்பு ஊதல் ஆரம்பிச்சிடும், ரத்தத்தை ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ரத்தம் ஒரு சீவு மாதிரி இருக்கும், கண்ணுக்கு பார்க்க முடியாது சீவு மாதிரி, பட் ரத்தம் சீவு லெவலுக்கு போயிருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இந்த CRRT தான் உத்தமம். அது பண்ணாதான் பெட்டரா இருக்கும். மற்ற டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது. ஆனா கூட CRRT என்ற ஒரு பெரிய ஒரு டயாலிசிஸ் கருவி நம்ம ஆஸ்பத்திரியிலும் இருக்கு. இது பெரும்பாலும் பெரிய டெர்ஷரி கேர் சென்டர்ஸ்ல தான் இருக்கும், சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்காது. இது பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ்டும் கொஞ்சம் அவங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சாதான் பண்ண முடியும். சாதாரண டெக்னாலஜிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்காது. CRRT தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ் 96 ஹவர்ஸ் அந்த மாதிரி கண்டினியூஸா டயாலிசிஸ் தேவைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி CRRT பண்ணிட்டு இருப்போம். அதுல எவ்வளவு பேர் பேஷண்ட்ஸ் வெளியில வந்து அவங்க நார்மலா வாழ்ந்திருக்கிற உதாரணம் இருக்கு. காவேரி மருத்துவமனை வடபழனியில பார்க்கும்போது அவுட் பேஷண்ட் டயாலிசிஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இதுல அஃப்கோர்ஸ் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் நெகட்டிவ் பேஷண்ட்ஸ் ஒரு 2 டிவிஷன் பண்ணிருக்கோம். பாசிட்டிவ்னு சொல்லும்போது சில பேருக்கு ரத்தத்துல ஒரு சில வைரஸஸ் இருக்கும், அவங்களுக்கு செப்பரேட்டா வச்சு தான் டயாலிசிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ் B வைரஸ். சில பேருக்கு HIV இருக்கிறவங்களுக்கும் செப்பரேட் மிஷின்ஸ் வச்சு தான் டயாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ அது இல்லாம ரெகுலர் டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு 25 மிஷின்ஸ் நம்ம கிட்ட ஸ்டேஷன்ஸ் சொல்லுவோம். 25 மிஷின்ஸ் இருக்கு. ஸோ செப்பரேட்டா இந்த பேஷண்ட்ஸ்க்கும் அந்த பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ்க்கும் செப்பரேஷன்ஸ் டிமார்க்கேட்டடா இருக்கும். ஸோ எந்த இதுலயும் கலக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது, அவங்க கான்டாக்ட் வரதுக்கு வாய்ப்பே இருக்காது. நம்ம ஆஸ்பத்திரியில் HCV கன்வர்ஷன் ரேட்டே நில். இது வரைக்கும் நாங்கள் HCV பேஷண்ட்ஸ்க்கும் அதுவும் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்ததும் இல்லை, கன்வர்ஷன் ரேட்டும் இல்லை. நெகட்டிவாக பாசிட்டிவ் ஆன ஒரு இதுவும் இல்லை, ஒரு பேஷண்ட்டுக்கும் அந்த மாதிரி ஆனதில்லை. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் குவாலிட்டி ஆஃப் டயாலிசிஸ் மாத்திரம் இல்லை, the way that dialysis is done, that is also very important. In sense அந்த டயாலிசிஸ் எல்லா ஹைஜீனிக் ப்ரொசீஜர்ஸ் வச்சு சூழ்நிலை வச்சு நாங்கள் டயாலிசிஸ் பண்ணி கொடுக்கறதுனால டயாலிசிஸ் லாங்கிவிட்டி மாத்திரம் இல்லை பேஷண்ட்ஸ்க்கு கிடைக்கிறது, அதனால அவங்களுக்கு நன்மையும் அதிகமாக ஏற்படும். அதனால இந்த ஒரு இது வச்சு நாங்கள் இந்த செப்பரேட் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம்.